நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி திறந்த இருதயத்தோடும் திறந்த வேதாகமத்தோடும் காத்திருங்கள். தேவனே, நம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்று ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயிலும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயிலும் போதாது. வாழ்வின் வழியாய் கால்கள் மேலும் தளர்ந்து வீழாமல், வாழ்வின் வழியில் கால்கள் மேலும் தளர்ந்து வீழாமல், தாங்கி நடத்ததை நினைக்கையிலே என் கண்கள் நினைகின்றதே. தாங்கி நடத்ததை நினைக்கையிலே என் கண்கள் நினைகின்றதே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயிலும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயிலும் போதாது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். இப்போ பவுலப்போஸ்தலன் தொடர்ந்து தன்னுடைய இந்த 2 கொரிந்தியரே எதுக்கு எழுதுகிறாருன்னா, தன்னை குறித்து மற்றவங்க மட்டமாக பேசுகிறவர்களுக்கு முன்பதாகவும் பலவிதமான விமர்சனங்களை விமர்சிக்கிறவர்களுக்கும் பதில் சொல்கிற விதமாக, அதே சமயம் விசுவாசிகளும் மற்றவங்களுக்கு பின்னால் போய்விடக்கூடாது என்றும் சரியான உபதேசத்தை பின்பற்றுகளை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் பேச ஆரம்பிக்கிறார். சொல்லிட்டு மேன்மை பாராட்டக்கூடாது, நான் புத்தியன மாதிரி பேசுகிறேன்னு தனக்கு நடந்த சில விஷயங்கள் விசுவாசிகளுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு பேசுகிறார். சொல்ல மேன்மை பாராட்ட எனக்கு தகுதி அல்லவே, நான் மேன்மை பாராட்டக்கூடாது. ஆகிலும் கர்த்தர் அருளின தரிசனங்களையும் வெளிப்படுத்தலையும் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சில கேட்குறாங்க, என்ன உங்கள் பாஸ்டர் வந்து வெளிநாடு போயிருக்கிறாரா? உங்கள் பாஸ்டர் வந்து ஆமாம் சோத்திரம் பரலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாரா? உங்கள் பாஸ்டர் வந்து இப்போ ஆமாம் அப்படியா ஆமாம் அப்படின்னு என்னென்னவோ கேட்குறாங்க. கேட்டு நாங்கள்லாம் உங்கள் பாஸ்டரை விட நாங்கள் நிறைய ஊழியம் செய்கிறோம், உங்கள் பாஸ்டர் எவ்வளோ கொஞ்சம் சின்ன ஊழியம் செய்கிறாரு, நாங்கள் எல்லாம் பரந்த பெரிய ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம், உலகளாவிய ஊழியம் செய்கிறோம், உங்கள் போதகர் அவ்வளோதான் குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு, இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அதை மாதிரி பவுலப்போஸ்தலனையும் ஏதேதோ விமர்சனங்களை சொல்கிறாங்க. அவரை பற்றி பல விமர்சனம் சொல்லும்போது அவரெல்லாம் தரிசனங்களெல்லாம் நிறைய, நாங்கள் பாருங்கள் இவ்வளோ தரிசனம் சொல்கிறோம், பவுலப்போஸ்தலன் எப்போதாவது தரிசனங்களை சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு. அப்போ வேறு வழி இல்லாமல் சொல்கிறாரு, கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தணும்னு நான் சொல்கிறேன். அது சொல்லக்கூடாது, தகுதி கிடையாது எனக்கு. கிறிஸ்து அப்படி சொல்லிட்டும் நான் சொல்லலை, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். தன்னை பற்றியே சொல்கிறார். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்து புறம்பே இருந்தானோ நான் அறியலை, தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்கள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாதும் வாக்குக்கு எட்டாதுமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். தன்னைத்தான் சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், அவன் சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்து புறம்பாக இருந்தாலும் தெரில, இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டு தன்னை தான் சொல்கிறார். ஆனாலும் அது அப்படி எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. அவர் சொல்லிட்டோம் பயப்படுறாரு பவுலப்போஸ்தலன். அதை தன்னை மேன்மை பாராட்டவும் பயப்படுறாரு. அதே சமயம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் விமர்சிக்கிறவர்களுக்கும் குறை சொல்லுகிறவர்களுக்கும் பதில் சொல்லுவதற்கு விசுவாசிகளுக்கு சில குறிப்புகள் வேணும் அப்படிங்கிற விரும்பி எங்கள் ஐயாவும் எங்கள் பவுல் ஐயாவும் உங்களை விட ஒன்றும் குறைஞ்சவர் இல்லைன்னு இவங்க பேசணும்னு நினச்சி சில விஷயங்களை சொல்கிறார். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களே அன்றி வேறு ஒன்றிலையும் மேன்மை பாராட்ட மாட்டேன், இப்படிலாம் எனக்கு மேன்மையான சில விஷயம் இருந்தாலும் சொல்லிட்டு தன்னை தாழ்த்துறார். சத்தியமானதை நான் பேசுகிறேன், மேன்மை பாராட்ட மனது இருந்தாலும் நான் புத்தியனன் அல்ல. ஆனாலும் ஒருவன் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னால் கேட்குறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். நான் பெருமை பாராட்ட விரும்பலை ஆனால் அப்படின்னு சொல்கிறார். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் முள் கொடுக்கப்பட்டிருக்குது.
என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கூட்டு சாத்தானுடைய தூதனாக இருக்கேன். நான் ஒரு பக்கம் உங்களுக்கு சொன்னாலும் எனக்கு ஒரு பயமாக இருக்குது. என்னை பற்றி ரொம்ப பீத்தி கொள்ளுகிறேனோ அப்படிதான் சொல்லுவாங்களே, என்னை குறித்து ரொம்ப நான் சுய புராணம் பாடி விடுகிறேனோ, நான் என்னை குறித்து நான் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் குறித்து பேச வேண்டியதாக இருக்க, இப்போ நான் என்னை குறித்து பேச வேண்டியதாக ஆயிற்றோ. நான் கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டியனா என்னை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேனோ, ஐயோ அது எனக்கு தூரமாக இருப்பதாக. என் பலவீனத்தை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவனாக. நான் பெருமை பாராட்டக்கூடாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அது நீங்கள் இன்னும் 3 தடவை நான் கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிட்டேன், நாங்கள் நடக்கலை. அவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதுன்னு எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு. உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்குன்னு சொன்னார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன். நான் இன்னும் என்னை தாழ்த்தி கொள்ளுவேன், இன்னும் என்னை நான் மறைத்து கொள்ளுவேன். இதாங்க ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரனுடையதான சுபாவம். உண்மையான அப்போஸ்தலன். என்னை நான் மறைத்து கொள்வேன். என்னை நீங்கள் என்னை விமர்சனம் பண்ணினாலும் பரவாயில்லை, நான் பலவீனன், நானே ஒத்துக்கொள்கிறேன் நான் பலவீனன் என்று. என் பலவீனங்கள் என் பலவீனங்களை குறித்து எனக்கு தெரியும். நான் எவ்வளோ பலவீனமானவன் என்றும், நான் எவ்வளோ மாம்சத்துக்குரியவன் என்றும், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதில் எனக்கு இருக்கிறதான ஸ்தோத்திரம் பிரயாசங்களை குறித்தும் நான் மேன்மை பாராட்டுறேன். நான் பலவீனமாக இருக்கும்போதே நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே. ஆகையால் கிறிஸ்துவத்தை எனக்கு வரும் பலவீனங்களிலேயும் நிந்தைகளிலேயும் நெருக்கங்களிலேயும் துன்பங்களிலேயும் இடுக்கண்களையும் நான் பிரியப்படுறேன் சொல்கிறார். மேன்மை பாராட்டி புத்தியன்னு நானேன். நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினவர், வழி இல்லை. நீங்கள் என்னை ரொம்ப மட்டமாக நினச்சதுனால இதை சொல்ல வேண்டியது ஆகிப்போச்சு உங்களுக்கு. நானும் எந்த விதத்துலையும் மற்ற அப்போஸ்தலர்களை விட, மற்ற போதர்களை விட, மற்ற ஊழியக்காரரை விட எந்த விதத்திலும் நான் குறைஞ்சவன் இல்லை. அவர்களை காட்டிலும் நான் அதிகங்கிறதை சொல்ல வச்சுக்கிட்டீங்களே, பலவந்தப்படுத்திட்டீங்களே. நான் ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கு நான் எவ்வளவும் குறைந்தவனாக இராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு. நீங்கள் என்னை பாராட்டியிருக்கணும், ஆனால் நீங்கள் பாராட்டலை என்னை. ஆனால் நானே சொல்ல வேண்டியதாச்சு. அப்போஸ்தலனுடைய அடையாளங்கள் எல்லாவித பொறுமையோடு, அதிசயங்களோட, அற்புதங்களோட, வல்லமையிலோடு உங்களுக்கு நடப்பிக்கப்பட்டுச்சு. இன்னென்ன அற்புதம் நடந்துச்சு, இன்னென்ன அதிசயம் நடந்துச்சு, இன்னென்ன மாதிரி கர்த்தர் நடத்தினார், எல்லாம் பவுல் அப்போஸ்தலன் அவ்வளோ அவங்க எழுதுகிறார். நான் எதில் மற்ற சபைகளுக்கு நீங்கள் குறைவாக இருந்தீங்க, உங்களை நல்லா நான் உருவாக்கியிருக்கிறேன். உங்களை நல்ல சத்தியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்தலை. எனக்கு அந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்குது, பண தேவை இருக்குதுன்னு உங்கள்கிட்ட பணத்தை நான் வாங்கலை. நான் பலவிதமான காரணங்கள், அந்த ஊழியத்துக்கு தேவை, இந்த ஊழியத்துக்கு தேவை, அந்த பில்டிங் ஃபண்டு தேவை, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவை, அதுக்கு தேவை, இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நான் உங்களை வருத்தப்படுத்தலை. உங்களுக்கு வருத்தப்படுத்தாது இருந்தது தான் குறைவு. நான் பணம் கேட்கல உங்கள்கிட்ட. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னிங்க, அவங்கெல்லாம் கேட்குற மாதிரி நான் கேட்கலை. உங்களுக்கு 3ஆம் தர வர ஆயத்தமாக இருக்கிறேன். அப்போ முதல் தர போய் ஆரம்பித்தது 2ஆம் தரம். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை, நான் உங்களுடையது அல்ல, உங்களையே தேடுகிறேன். இதுதான் ஒரு உண்மையான அப்போஸ்தலன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் தேவனாலே பயன்படுத்தப்படணும். பிள்ளைகளுக்கு பெற்றோரே பொக்கிஷம் சேர்த்து வைக்கணும். நான் தான் உங்களுக்கு கொடுக்கணும், நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை. நான் உங்களுக்கு கொடுப்பதற்காகவே இருக்கிறேன். அப்போ ஒரு ஸ்தல சபை போதகர் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். அவர் வாங்குகிறதை காட்டிலும் அவர் கொடுக்கறது அதிகமாக இருக்குது. அவருடைய பிரயாசம் தன்னுடைய திருச்சபையினுடைய மக்களுக்கு அவர் படுகிற பிரயாசம் கூடுதல். அது யாருக்கும் தெரியாதது, அது யாருக்கும் தெரியாது. அதனால் நான் உங்களை எவ்வளோ அதிகமாக அன்பு கூறுகிறேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோ குறைவாக உங்களால் அன்பு கூறப்பட்டிருக்கேன். நான் உங்கள் மேலே உயிரே வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. ஆனால் நீங்கள் என்னை எவ்வளோ என்கிட்ட எவ்வளோ குறைவாக அன்பு கூறுறீங்கன்னு தெரியும். நான் அன்பு கூறப்பட்டிருந்தாலும், ஏன்னா எங்களுக்கு வேறு அப்போ ஸ்தலசபை போதகருக்கு அந்த ஸ்தலசபை விசுவாசிகளை தவிர வேறு யாரும் இல்லை. அவங்க தான் அவருக்கு, அவங்க தான் அவங்களுக்கு உறவு, அவங்க தான் அவங்களுக்கு எல்லாம். அவ்வளோ நேசிக்கிறாங்க. ஆனால் அதே அளவுக்கு அந்த திருச்சபை மக்களாலே அந்த அப்போஸ்தலர் அன்பு கூறப்படலை. பவுல் அப்போஸ்தலர் அவ்வளோ தூரம் அன்பு கூறப்படலை. ஏன்னா ஆளுக்கு என்னவோ சொன்னால் விமர்சனங்கள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ சொல்கிறாரு, மிகவும் சந்தோஷமாக நான் உங்களை ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ண விரும்புகிறேன். நீங்கள் செலவு வச்சாலும் செலவு பண்ணப்படவும் நான் விரும்புகிறேன். மன விருப்பத்தோடு கூட செலவும் பண்ணுறேன்.
நீங்கள் ஒரு செலவு வச்சாலும் அதுக்கும் நான் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். அப்படி ஆகட்டும், நான் உங்களுக்கு பாரமாக இருக்கலை. ஆனாலும் உபாயம் உள்ளவனாக இருந்து தந்திரமாக இருந்து வஞ்சகம் பண்ணி உங்களை நான் பிடித்தேன்னு வேறு சில ஆட்கள் சொல்கிறாங்க. நான் அப்படி யாரையும் பிடிக்கலை. நான் உங்களிடத்துக்கு அனுப்பினவர்களில் எவன் மூலமாவது உங்களுக்கு பொலிவை தேடினதுண்டா? எனக்கு காசு வேணும்னு கேட்டேனா? தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் உன்னை கேட்டுக்கொண்டேன். உடன் ஊழியர் அனுப்புகிறார். அவனோடு கூட ஒரு சகோதரனையும் அனுப்பினேன். தீத்து உங்களுக்கு ஏதாவது பொலிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடில் நடந்தோம் அல்லவா? நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களுக்கு பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களா? இப்போ எல்லாம் நாங்கள் எங்களை யோக்கியர் மாதிரி உத்தமர் மாதிரி பேசுகிறோன்னு பேச வச்சிட்டிங்க. பேச வேண்டியதாக ஆயிடுச்சு. நீங்கள் மற்றவங்க சொல்கிற விமர்சனங்களை கேட்காதீங்க. ஆமாம், உங்கள் சலசபை போதவரை குறித்து ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க. ஏதோ அவர் தூங்கி கொண்டே இருக்கிறது மாதிரி அவருடைய ஊழியத்தை பற்றியும் அவருடையதான செயல்பாடுகளை குறித்தும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் மட்டமாக பேசுகிறாங்க. இருக்கட்டும், தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்கு நாங்கள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக, திருச்சபையின் மக்களுடைய பக்தி விருத்திக்காகத்தான் நாங்கள் செய்கிறோம் சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் உரிமை எடுக்கிறார், இன்னும் கொஞ்சம் அதிகாரம் எடுக்கிறார். ஆகிலும் நான் உங்களை என் மனதின்படி இருக்கிறவளா காணாமல் போனேன்னா நான் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமல் இருப்பேனோ என்றும் விரோதங்கள், உங்களுக்குள்ள வைராக்கியங்கள், உங்களுக்குள்ள கோபங்கள், உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள், ஒருத்தரை புறங்கூறிட்டு இருக்கிறது, கோட் சொல்லிகிட்டு இருக்கிறது, கொஞ்சம் இருமாப்பா சில ஆட்கள் பேசுகிறது, பெருமையாக பேசிக்கிட்டு அடுத்தவங்களை மதிக்காமல் இருக்கிற ஆட்கள், கலகத்தை உண்டு பண்ணுற பிரிவினைகளை எதையோ சொல்லி கலகம் உண்டு பண்ணிகிட்ருக்கிற ஆட்களை பற்றி கேள்விப்படுறேன். இது இருக்குமோன்னு பயப்படுகிறேன். மறுபடி நான் வரும்போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாய் அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தை விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியது இருக்குமோன்னு பயந்துருக்கிறேன். இப்போ பயப்படுறார். நீங்கள் எந்த விதத்திலையும் பின்வாங்கி போயிடாதீங்க. அவங்க எதையோ சொன்னாங்கன்னு சொல்லி கடைசியில் கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்தும் கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்தும் திருச்சபையை குறித்தும் நீங்கள் இடரடைந்து விடாதீங்க, மனசு விட்டுடாதீங்க. உண்மை ஒன்று இருக்கிறது, உண்மையிலிருந்து பிறந்து போய்விடாதீங்க. நீங்கள் ஆவிக்குள்ளாகுங்கள், கட்டப்படுங்கள். உங்களுடைய விசுவாசத்திலையும் உங்களுடைய கிறிஸ்துவ மேலுள்ளதான விசுவாசத்திலையும் அவர் நமக்கு தருகிற நித்திய பலனாகிய நித்திய ஜீவனையும் நித்திய கிரீடத்தையும் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடும் அவர் மேலே பூர்ண அன்போடு கூட நீங்கள் உறுதியாயிருங்கள். எந்த விதத்திலையும் பாவத்துக்கும் மறுபடியும் ஸ்தோத்திரம் பாரம்பரியத்துக்கும் திரும்பி விடாதபடி கர்த்தர் உங்களை காப்பாராக. இந்த ஏவாளை பிசாசானவன் சர்ப்பம் ஏமாற்றினது போல இந்த சர்ப்பத்தை போன்று ஸ்தோத்திரம் நயவஞ்சகமாய் சபைக்குள் நுழைகிறதான கள்ள உபதேசங்களை குறித்து எச்சரிக்கையார்கள். அவர்கள் போதகரை குறித்து முதலாவது குறை சொல்வார்கள், அடுத்து திருச்சபையை குறித்து குறை சொல்வார்கள், அடுத்து உங்களை திருச்சபையிலிருந்து உங்களை விலக்குவதற்காக அவர் திட்டமிட்டு உங்களை விலக பண்ணுவார்கள். கடைசியாக அவர்கள் தங்களுக்கென்று சொல்லி உங்களை சேர்த்து கொள்வார்கள், உங்கள் ஆத்மாவை கொள்ளையிடுவார்கள். எச்சரிக்கையாக இருங்கள். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை பார்க்குறோம். இந்த 12வது அதிகாரத்தில் தனக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு முல்லை குறித்து சொல்லுகிறார். அது என்ன செய்யுது? அந்த என்னை கொட்டுக்கிறதான சாத்தானுடைய முள்ளாக இருக்கிறது. அதை எடுத்து போடும்படி நான் கேட்டேன். கர்த்தர் என் கிருபை உனக்கு போதுன்னு சொல்லிட்டாரு. நான் இந்த பலவீனத்தில் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்னு சொன்னால் அந்த பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் என்னில் என்ன செய்கிறது? வல்லமையாய் விளங்குகிறதுனால நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். இந்த நாளில் அநேகருக்கும் ஒரு சில பலவீனங்கள் முட்கள் இருக்கலாம். அது நம்ம என்ன செய்கிறது? அநேக நேரத்தில் நம்மளை தாழ்த்துகிறது. நாம் தேவனுடைய சமூகத்திலே மனுஷருடைய பெருமை பாராட்டாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அது நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். யாரும் உயர்ந்தவங்க கிடையாது, யாரும் தாழ்ந்தவங்க கிடையாது அப்படிங்கிறத உணர்த்தத்தக்கதாக கர்த்தர் சில முட்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அது என்ன செய்யணும்? அவருடைய பலன் நம்ம என்ன செய்யட்டும்? பலன் பெறட்டும். நம்ம எப்போவுமே தேவனை மகிமைப்படுத்துவதற்கு எதுவாக இது அமையட்டும். அடுத்ததாக சொல்லுகிறார், நான் உங்களுடையதல்ல உங்களையே தேடுகிறேன். நிறைய பேர்
தவறான அபிப்பிராயம் உள்ளவர்கள், ஊழியர்களை குறித்த தவறான அபிப்பிராயத்தை பரப்பி கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அநேகர் தவறான காரியங்களை சொல்லுகிறவர்களானவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுடையது அல்ல, உங்களையே தேடுகிறேன் என்று சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறார், தன்னை குறித்து சொல்கிறார். இந்த நாள் வரையிலும் இந்த ஜனங்களுக்காக செலவு பண்ணப்படவும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அனுக்கிரகம் செய்திருக்கிறார். இது கடைசியாக அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நாங்கள் வரும்போது நீங்கள் ஏதாவது ஏற்கனவே நீங்கள் செய்த பாவத்தில் நீங்கள் திரும்பவும் பின்வாங்கி போயிடுவீங்களோன்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், உங்களை குறித்து நான் பயந்துருக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த நாளில் நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். எந்த விஷயத்திலும் நம்ம பின்வாங்கி போகாதபடிக்கு, நம்ம விட்டு வந்த அந்த உளையான சேற்றுக்குள்ளே மறுபடியும் அமிழ்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாராக. ஜெபிக்கலாம். இரக்கமும் கிருபையும் நிறைந்ததான எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதான முள்ளுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பெருமை பாராட்டாதபடிக்கு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அது அப்பா ஸ்தோத்திரம், உங்களுடைய கிருபை எங்களுக்கு அப்பா நீர் விளங்கப்படுவேன் என்று சொன்னபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே அப்பா, நீர் எங்களுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலனை பூர்ணமாய் விளங்க பண்ணுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இது மாத்திரம் இல்லைப்பா, நாங்கள் அப்பா நாங்கள் பொழிவையோ அப்பா தற்பொழிவையோ புகழ்ச்சியோ அப்பா மற்றவர்களுடையதான பணத்தையோ விரும்பி ஊழியம் செய்யலப்பா. உமக்காக அப்பா செலவு பண்ணப்படவும் எங்களுடையதானே அப்பா பலனையும் எங்களுடையதானே அப்பா முயற்சிகள் எல்லாம், எங்கள் நேரங்கள், எங்களுடைய உழைப்பு எல்லாவற்றையும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எதுவாக அப்பா செலவு பண்ணப்படவும் நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்டதான காரியங்களை நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படுவது வச்சுங்க கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே ஜனங்கள் வழுகி போகிற இருதயமுடையவர்களாய் காணப்படாதபடிக்கு கர்த்தாவே அழைத்த அழைப்பில் உறுதியுள்ளவர்களாய் காணப்பட அப்போ அசையாதவர்களாய் நிலைத்திருக்க தேவரீர் நீர் அனுக்கிரகம் செய்திட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உண்மையிலே அப்பா நீர் வரும்போது அப்பா உண்மை எதிர்கொண்டு வரத்தக்க பரிசுத்தமுடையவர்களாக அப்பா நல்ல நடக்கை உள்ளவர்களாய் காணப்பட அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.